உன் கல்யாணத்தில் 100 பவுன் நகை போடுறேன். நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார், கலை வித்தகம். கபடியில் ஒலிம்பிக்கில் தங்கம் அடிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாதனைகளை நீங்கள் கொண்டு வரணும். இந்த ஐயா அது பிடிக்கிற மாதிரி அது பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல. வாங்க தம்பிங்களா, வாங்க நீங்கள் வெளியில் இருந்து வாங்க, வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி. வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணின சம்பவம். அவ்வளோ அரசியல் இருக்குது, மறக்க முடியாது. அந்த பொண்ணு வெயிட்டை ஒரு சந்தோஷத்தில் கூட வெயிட் ஏறும். டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும். 50-80 போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை, மல்யுத்த வீராங்கனை அடித்து பொலி போட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவலை. ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வரணும். இன்றைக்கி 2025 தானே, அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது? அடுத்த ஒலிம்பிக்கு வந்துடும் சார், கூடிய சீக்கிரத்தில். அதில் வருவோம், அதில் கொண்டு வரேன் கபடியை. அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடானா இதானா? கொண்டு வரணும், அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கணும். உன் கல்யாணத்தில் 100 பவுன் நகை போடுறேன். நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு.